Chudava, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. 10 ரூபாயில ஒரு காடை போட்டுட்டு அந்த பிச்சைக்கார குடும்பம் இங்கே செட்டில் ஆயிடலான்னு பாக்குறாங்க. இந்த கல்யாணம் என்ன மீறி நடந்துருமா? அப்புறம் என்ன, அதை எது கையில வச்சிட்டு இருக்க? அந்த கர்மத்தை கிழிச்சு தூர ஏறி. என்ன ரெண்டு பேரும் அப்படி ஷாக் ஆயிட்டீங்க? நான் வந்துட்டேனா இல்ல ஏண்டா இவ வந்தானா? அச்சத போட வேண்டிய கையால இப்படி பத்திரிக்கைய தூள் தூளா கிழிச்சு போட்டிருக்கீங்களே, அப்படி என்ன கோவம் உங்களுக்கு எங்க மேல? வசதி குறைவா இருக்கிற எங்க அக்காவ சுந்தர் விரும்பிட்டாருனா, இல்ல அனாதை பொண்ணான நித்யாவ சிவா கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாருனா? என்னடா இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? அன்னைக்கு கடையில துணி எடுக்க போகும்போது நீங்க ரெண்டு பேரும் பேசினத எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த நிமிஷமே பெரியவங்கன்னு கூட பார்க்காம அப்படியே அரையணும் போல தோணுச்சு. ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் நான் அமைதியா இருந்தேன். என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் என் முன்னாடி வந்து நின்னு பேசுறன்னா நீ தைரியசாலிதான். எதிரி இல்லாம சுவாரஸ்யமே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. நீ வந்துட்டல்ல. ஆமா, இந்த கல்யாணம் நடக்கும்னு நீ இப்போ நினைக்கிற? நடந்தே தீரும். சாமி முன்னாடி வச்சிருந்த பத்திரிக்கை வேணா நீ கிழிச்சு போட்டிருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்கு எங்க அக்காத மருமகளா வரணும்னு அந்த சாமி போட்ட முடிச்ச உன்னால கழட்டவும் முடியாது, தடுத்து நிறுத்தவும் முடியாது. என்ன நீ நடக்காத விஷயத்தை இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? நம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்க முடியும், கல்யாணத்தை நிறுத்த முடியும்னு நீங்க நம்புறீங்க. ஆனா யார் என்ன பண்ணாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும்னு நான் நம்புறேன். இளரத்தம் இல்ல, சூடாத்தான் இருக்கும். அதான் இப்படி எல்லாம் பேசுறா. உனக்குதான் ரத்தம் சுண்டி போயிடுச்சுல, சாக வேண்டிய வயசுல நீ ஏன் இப்படி பேசுற? சுகர் மாத்திரை சாப்பிடுற உனக்கே இவ்ளோ இருந்தா சுகமா இருக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீ தூங்குறதுக்கே மாத்திரை சாப்பிடுறியே, அது ஏன் தெரியுமா? இப்படி உடம்பு ஃபுல்லா விஷம் இருக்கிறதுனாலதான். ஏய், வார்த்தை அளந்து பேசு. வயசான காலத்துல யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காம இருக்கிற கொஞ்ச நாள்ல நல்ல விதமா காசி ராமேஸ்வரம்னு போயிட்டு கடவுளை நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மூலையில இருக்கிறத விட்டுட்டு வில்லத்தனமா பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற உனக்கு எதுக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி? சுபத்ரா எப்படி திமிரா பேசுற பத்தியா? பார்த்துட்டு தாமா இருக்கேன். என்னமோ கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன்னு சொல்றாளே, இவெல்லாம் எனக்கு ஈக்குவலான்னு பாக்குறேன். எனக்கு இருக்கிற வசதிக்கும் செல்வாக்குக்கும் நீ எல்லாம் என் கால் தூசிடி. உன்னால என்ன என்னடி பண்ண முடியும்? என்ன மீறி நீ என்ன பண்ணிடுவ? அடுத்தவ சொத்த ஆட்டைய போட்டு அதுல சுகமா வாழ்ற உனக்கே இவ்ளோ திமிரு இருந்தா, எங்க அப்பா கூட்டத்துல கஷ்டப்பட்டு
எங்க அம்மா அடுப்புல கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசுல படிச்சு மார்க் எடுத்து ஒரு கம்பெனில வேலை செஞ்சு இன்னைக்கு என் சொந்த கால நிக்கிற எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். வரட்டா? உன்னெல்லாம் இவ்வளவு தூரம் பேச விட்டதே தப்புடி. உன் குடும்பத்தையே தரமட்டமாக்கி என் கால்ல போட்டு நசுக்கி காட்டுற. கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டு இல்லனா இன்னைக்கு என் காலடியில இருக்க வேண்டிய நீ என் முன்னாடி வந்து சவால் விடுற அளவுக்கு வளர்ந்திருப்பியா? உங்க அக்கா மீனாட்சி கல்யாணத்தை மட்டும் இல்லடி, உன் குடும்பத்தையே நடு தெருவுல நிறுத்தி நாசம் பண்ணல என் பேர் சுபத்ரா இல்ல. சுந்தர் மீனாட்சி கல்யாணத்துக்காகவும் எங்க அப்பா அம்மாவோட நிம்மதிக்காகவும் நான் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் செய்வேன். உன்னால முடிஞ்சா நீ தடுத்து பாரு. இது சக்தியோட சேலஞ்ச். வரட்டா? சாமி, சொல்லுங்க அண்ணா. பூஜைக்கு ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. வேற ஏதாவது தேவைப்படுதா? எதுவும் வேண்டாம். எல்லாரும் வந்துட்டேன்னா ஆரம்பிச்சிடலாம். இதோ கூட்டம். சரி வாங்க. ஏய் அனு, சாக்லேட் குடு. ஏய் குடுடி. சொன்னேன். ஏய் மரியாதை கொடுக்க முடியலையா? என்ன இவங்க? ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? வாங்க. டேய், சக்தி தான் ஃபோன் பண்ணி வர சொன்னா. அவ எல்லாத்தையும் பாத்து படா. நீ வா வா. சாக்லேட் தான அனு? சாக்லேட்டா? நீ எத்தனை தடவை என் சாக்லேட் திருடி தின்னுக்க தெரியுமா? ஏய் நான் வாங்கி வந்தது நீ எப்படி சாப்பிடலாம்? ஏய் பாத்து. என்ன நடக்குது? விடு அவளை. வயசுக்கு வந்த பொண்ணுங்க மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்படியே போட்டனா? ஏய் என்னடி போடுமா? அவளுங்க இந்த அடி அடிக்கிறாங்க. வலிக்கல உனக்கு? நீ அவளுக்கே சப்போர்ட் பண்ணு. பொண்ணு. கோதாவரி, கோதாவரி. பெரியம்மா ஒரு நிமிஷம் பெரியம்மா. பெரியம்மா வாங்க பெரியம்மா. அண்ணே வாண்ணே. எங்க நீ என் கல்யாணத்துக்கு வராம போயிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு அவன் எப்படி வராம இருப்பான்? அப்பா சாரிப்பா, நான் தான் அவங்கள வர சொன்னேன். எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்கப்பா. பெரியம்மா ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்காதுப்பா. நீங்க தாம்மா நாம எல்லாரும் ஒரே குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த சந்திரசேகர் நம்மள பிரிச்சு தான் பாக்குறான். ச்சே, அவெல்லாம் ஒரு மனுஷனே இல்லம்மா. பெத்த பொண்ணு தப்பு மேல தப்பு பண்றாளே, அவளை கொஞ்சமாவது கண்டிக்கணுங்கிற பொறுப்பு இருக்கா அவனுக்கு? அவனால கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கான். அந்த ஐஸ்வர்யாவால பாதிக்கப்பட்டது நம்ம குடும்பம்மா. அதுவும் நம்ம மீனாட்சிமா. பாவம்மா மீனாட்சி. எத்தனை நாள் அதெல்லாம் மனசுல போட்டு அழுதுட்டு இருந்திருப்பா. என் பொண்ணு அழ வச்ச அந்த குடும்பத்துல இருந்து இனிமே ஒரு ஆள் கூட இங்க வரக்கூடாதுமா. இதான் என்னுடைய முடிவு. அப்பா அதுக்காக மொத்த குடும்பத்தையும் வேணான்னு ஒதுக்கிடுவீங்களாப்பா? பெரியம்மாவும் அண்ணனும் அண்ணியும் ரொம்ப நல்லவங்கப்பா. அவங்கள மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம்ப்பா. சக்தி, நல்லவங்க கெட்டவங்கிறதெல்லாம் அவங்க உங்களுக்கு அமையிற வாய்ப்பை பொறுத்ததுமா.
இவ்வளவு ஏம்மா? அந்த கார்த்திக் அன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி எப்படிலாம் சத்தம் போட்டு போனான். நாம எவ்வளவு தூரம் சொன்னோம், கொஞ்சமாவது மச்சானமா அவன். ஒருத்தனுக்கு பணமும் அதிகாரமும் தட்டி கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியமும் வந்துட்டா தானா தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நீங்களும் பணம் அதிகாரம் தைரியம் வந்துட்டா தப்பு பண்ணுவீங்களாப்பா? அம்மா தான் தப்பு பண்ணுவாங்களா இல்ல நாங்க தான் தப்பு பண்ணுவோமா? இதுல எதுவுமே நடக்காதுப்பா. காரணம் உங்க வளர்ப்பு அப்படி. ஐஸ்வர்யா தப்பா இருக்கானா அது அவளோட அப்பா வளர்ப்புல தப்பு இருக்கு. ஆனா கார்த்தி அண்ணா அப்படி இல்லப்பா. அண்ணன் முழுக்க முழுக்க பெரியம்மாவோட வளர்ப்பு. பெரியம்மாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம குடும்பத்து மேல பாசம் இருக்கோ அந்த அளவுக்கு அண்ணனுக்கும் நம்ம குடும்பத்து மேல பாசம் இருக்குப்பா. அண்ணன் சிவா மேல கேஸ் போட போறேன்னு சொன்னப்போ நான் போய் மீனாட்சிக்கு கல்யாணமே நின்னுடுன்னு சொன்னேன். அந்த ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சிவா கூட வேண்ட வெறுப்பா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருப்பா. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அப்படி நடந்துருச்சுப்பா. தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காம வெளியில வந்து உங்களை மனசார உள்ள கூப்பிடுங்கப்பா. என்ன கோதாவரி, மொத்தமா எங்களை ஒதுக்கிட்டீங்க போல. பரவாயில்ல கோதாவரி, ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது தப்பு பண்ணா அது மொத்த குடும்பத்தையும் பாதிக்கும்னு சொல்லுவாங்க. அதை நான் இப்பதான் உணர்றேன். நான் கிளம்புறேன். கார்த்தி, வட போலாம். பெரியம்மா ஒரு நிமிஷம். மா என்னம்மா பாத்துட்டு நிக்கிற? வந்திருக்கிறது சந்திரசேகரோட ஒய்ஃபோ ஐஸ்வர்யாவோட அம்மாவோ இல்ல, உன் அக்காமா. மா உன் கூட பிறந்த அக்கா வந்திருக்காங்கம்மா. நீ என்னடனா ஒரே இடத்துல அமைதியா நின்னுட்டு இருக்க? போமா போய் பேசுமா. அம்மா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பெரியம்மா நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி துள்ளி குதிச்சுட்டு போவ? ஞாபகம் இருக்கா உனக்கு அது? சரிம்மா, இதே மாதிரி நானும் மீனாட்சி அக்காவும் பண்ணா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருந்தா நீ பாத்துட்டு சும்மா இருப்பியா? இல்ல இதே இடத்துல நம்ம பாட்டி இருந்திருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? சொல்லுமா. அம்மா நீ எப்படி பாக்குறேன்னு எனக்கு தெரியாதுமா. என்ன பொறுத்த வரைக்கும் என் அக்காவை இன்னொரு அம்மாவை தான் நான் பாக்குறேன். அழாத கோதாவரி. சக்தி, நீ போய் அக்காவையும் நித்யாவையும் ரெடி பண்ணுமா. கோதாவரி, என்ன அப்படியே நின்றுட்டு இருக்க? பின்னாடி அடுப்புல நிறைய வேலை இருக்குல்ல, போய் பாரு. அப்புறம் சமையல் லேட் ஆயிட போகுது. என்னடா கார்த்தி, நீ என்னடா இந்த வீட்டுக்கு இப்பதான் புதுசா வந்த மாதிரி பேந்த பேந்த முழிச்சு நின்னுட்டு இருக்க? போய் பொண்ணுக்கு அண்ணனா பொறுப்பா வாசல்ல நின்னு வர்றவங்களெல்லாம் வரவேற்கிற வேலையை பாரு. சித்தப்பா ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. டேய் என்னடா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லி. இனிமே பாருங்க இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்னு. நீ தான்டா முன்னாடி இருந்து நடத்தணும். மருமகளே, இவன் கொஞ்சம் அசந்தா மாதிரி இருப்பாமா, விட்டுறாத. இந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் உனக்கும் பங்கு இருக்குமா, அத மறந்துடாத. அப்பா தேங்க்ஸ் பா. அண்ணி என்ன அப்படியே கல்லு மாதிரி அங்கேயே நிக்கிறீங்க? எவ்வளவு வேலை இருக்கு, பேசாம அங்கேயே நின்று இருந்தா எப்படி? போங்க, போய் எல்லா வேலையும் பாருங்க. என்னமா
பாக்குறீங்க? பெரியம்மா என்ன சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க 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 வாங்க. வாடா. ஓம் மகாகணபதியாய நம ஓம் விநாயகாய நம ஓம் விக்னராஜாய நம ஓம் தூமகேதவே நம ஓம் கணாध्यक्षाय நம ஓம் பாலச்சந்திராய நம ஓம் நானாவிதபரிமளபத்ர புஷ்பாஞ்சலிं பூஜாं समर्पयामि धूपदीपसृष्टोपचारैः सकल आराधनैः स्वार्चितं दशाङ्गमङ्गलं धूपं सुगन्धं च मनोहरं आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रदिश्यताम् ओम यज्ञाय नमः ओम देवाय नमः ओम अनेकार्चिताय नमः ओम स्वयं शुद्धाय नमः ओम सिद्धार्थपदां पूजाय नमः ओम देवाय नमः ओम अनेकार्चिताय नमः ओम महादेवताभ्यो नमः ओम महालक्ष्मी नमः ओम प्रकृते नमः ओम विकृते नमः ओम विद्याय नमः ओम सर्वभूतहितप्रदायिन्ये नमः ओम भवस्य देवस्य पुत्राय नमः ओम ஹாய் ஏய் நீ எப்படா வந்த? இப்பதான் சக்தி வந்தேன். அனு ஜோடி பொறுத்த எப்படி இருக்கு? சுமாரா? ஹலோ, நல்லா இருக்கு. தேங்க்யூ. எதுக்குடா தேங்க்யூ? அது ஒண்ணும் இல்ல, நீ உங்க அக்கா கல்யாணத்துக்கு கூப்பிட்டல அதுக்கு தான். நான் எப்போ உன்னை கூப்பிட்டேன்? நான் கூப்பிடவே இல்லையே. சரி அப்ப நான் கிளம்புறேன். ஏய் நில்லு, சும்மா ஓவரா பண்ணாத. தேங்க்யூ. இப்பவாச்சும் கூப்பிட்டியே. இம்ச வாய் முடிச்சு சும்மா இரு. दशाङ्गं कुलं धूपं सुगन्धं च समोग्रम् आग्नेयं सर्वदेवानां धूपोऽयं प्रदीयतां धूपमाग्रापयामि साध्यं त्रिमत्ति संयुक्तम् अञ्जना ज्योतितन्मया कृगानमङ्गलं दीपं त्रैलोक्यदिविरावरं याहि माण्ड्रगातोदादिवेदं नमोऽस्तुते ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमो नमः आदित्यादि नवग्रह देवताभ्यो तन्नमः उள்ள போட்டுருங்கம்மா आदित्यादि नवग्रह देवताभ्यो तन्नागवे केतवे नमो नमः पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि आचमन्यं समर्पयामि वस्त्रं समर्पयामि नाना ப்ரோ எனக்கு டவுட் ப்ரோ. என்னடா? இந்த பந்தக்கால்னா என்ன ப்ரோ? என்கிட்ட போய் கேக்குற பத்தியா? நான்ட்ட கேட்டமோ? உன்கிட்ட போய் கேட்ட பாரு. அதை தான்டா நானும் சொன்னேன். தேனமாவோம் வித்யாய நமவோம் நானாவித பிரபல பத்ர புஷ்பாஞ்சலிம் இந்தாங்கோ பால் விடுங்கோ ஓம் நமோ பகவதே ருத்ராய நமஸ்தே ருத்ரமன்யம் உதோதைஷவே நமः யாயதேது சிவதமா சிவம் பவோவ வேதனுः சிவாச்சரभ्यायातवदया नो रुद्रमुदया याते रुद्रशिवातनु घोरा पापगाशिनी दयानस्तनुवा सन्तमया गिरिशन्तापि च गशीः यामिषं गिरिशन्तहस्तेऽपि परिषस्तवे रूपमाग्रापयामि यामिषं गिरिशन्तहस्तेऽपि परिषस्त சக்தி நீ மட்டும் ஒத்துக்கிட்டு இருந்தீனா இந்த இடத்துல நீயும் கல்யாணம் பொண்ணா இருந்திருப்ப. ஏய் உனக்கு தான் வேற பொண்ணு பார்த்து பேசி வச்சிட்டாங்கல்ல, அதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுடா. அதுக்காக லவ்வரை மறந்துட முடியுமா? சும்மா நினைச்சாது பார்க்கலாம்ல. நடக்காத விஷயத்தை எதுக்குடா நினைக்கணும்? ஏன் நடக்காது? நீ நினைச்சா இப்ப கூட நடக்கும். வாயை முடிச்சிட்டு சும்மா இருக்கியா? வாயை மூடிக்கிறேன், ஆனா என் கால் தானா ஆடும் போல இருக்கு சக்தி. என்னடா சொல்ற? அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, எனக்கு அப்படியே டான்ஸ் ஆடணும் போல இருக்கு. ஐயோ தயவு செஞ்சு நீ டான்ஸ் ஆட வேணாம். ஏன் சக்தி? ம்? நீ காலேஜ் டேஸ்ல டான்ஸ் ஆனதை நான் பாத்திருக்கேன். நீ மைக்கேல் ஜாக்சன் டான்ஸ்னு மைக்க பிடிக்கும் போது ஷாக் அடிச்சா எப்படி ஆடுவாங்களோ அப்படி இருந்துச்சு. ஐயோ எப்பா ப்ளீஸ்டா, அந்த பயங்கரத்தை நான் திரும்ப பார்க்க விரும்பல. ஹலோ, டான்ஸ்ல கப்பெல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியும்ல? பார்த்தேன் நீ வாங்கின கப்ப, காஃபி குடிச்சு ஓரமா வைக்க சொன்ன கப்ப, என்னவோ நீ ஆடினதுக்கு கொடுத்ததா நினைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போனியே அந்த கப்பு தானே? யூ இன்சல்ட்டிங் மீ. ஓ இப்பதான் உனக்கு புரிஞ்சுதா? பாரு. अत्यदिर्दशाङ्गलं पुरुष ये वेदकं सर्वं यद्बोधं यस्य भव्यं उदामदत्त्वशेषाणः यदन्नेनाहतिरोहति एतावानस्य महिमा राजाधिराजा च प्रसज्ञ सागिने नमो वजं मयि इष्टमनाय कुर्मः तमेका भान् कामकामादिवस्यं कामेश्वरो वै इष्टगुणो युदातु कर्पूरनीराजनौ दर्शयामि नीराज्यानन्तर आचमन्यं समर्पयामि समस्तरक्षां धारयामि
राजाधिराजाच प्रसर्ग सागिने नमो वचन्मयि इष्टमणाय कुर्मः समय भान काम कामादिवत्सं कामैश्वरोमयि इष्टमणो विदातु कुबेराय वैष्टमणाय महाराजाय नमः तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ते प्रचोदयात् नानाविधपरिमल पत्रपुष्पाञ्जलिं पूजां இப்போ பந்தக்கால் எடுத்து உள்ள வைங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மகாதேவதாभ्यो इतन्न मम